வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வழக்கம் போல் உங்களுக்கு என்னுடைய தோடு காமிக்கிறேன். வெள்ளிக்கிழமை, அதனால் எவ்ரி திங் டு டூ வித் பால் சுற்றியும் சிகப்பு ரூபீஸ். இது பாட்டி பெண்டன்ட்டு முத்து மாலை. உங்களுக்கு முந்தா நாளே காமிச்சு சொரோஸ்கி. இந்த பேங்கிள் பாருங்கள். இது வந்து பேர்ல் அண்ட் டைமண்ட்ஸ். அது ஒயிட் கோல்டில் பண்ணியிருக்கிறது. வழக்கம் போல் என்னுடைய இன்னொரு சோரோஸ்கி வாட்ச். இதுதான் ஒயிட் ட்ரெஸ்ஸு. இதுதான் இன்றைக்கி அலங்காரம். ஒரு நல்ல நாளாக துவங்கியது. வேளாங்கண்ணி மாதாவுக்கு எங்கள் பள்ளிக்கூடம் எல்லா பிரான்ச்சிலும் கொடியேற்றம். காலையில் 8:30 மணிக்கே போய் அந்த வேலையை நான் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இனிமேல் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போல்லாம் என்ன பண்ணுறது, அன்னநாடம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. ராத்திரி ஒரு 10:11 மணிக்கு உட்காந்து ஒரு 12-1 மணி வரைக்கும் நிறையா படித்து ரிசர்ச் பண்ணி என் அனுபவங்களை யோசனை பண்ணி அந்த மாதிரி நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு. நீங்கள் இதில் அனுபவிக்கணும். ரொம்ப ஆராயாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். கல் உப்பு தேய்ச்சிக்கோ, அதை பண்ணு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். எது உங்களுக்கு சரி, எல்லாருக்கும் சரிப்படாது. எது உங்களுக்கு சரியாகப்படுதோ அதை மாத்திரம் உபயோகிங்க. அதோட பலன் டக்குன்னு உடனே தெரியும். வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் யூ வில் நோ. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் அதை பிடிச்சிக்கிட்டு இது உங்களுக்கு ஒத்துப்படுத்து, இந்த மெத்தடு, இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் சரியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி என்னென்னா பணம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொன்னாங்க, ஒருத்தர் கூட சொன்னேன், என்ன நீங்கள் பணத்தை பற்றியே பேசுகிறீங்கன்னு. பணம் இல்லாதோர் இவ்வுலகில் வாழ்வே கிடையாது. ஏன்னா மதிக்க மாட்டாங்க, ஜனங்க மதிக்கவே மாட்டாங்க. காசு இல்லாட்டி நமக்கு எந்த நல்ல வேலையும் செய்ய முடியாது, எதை பற்றியும் நினைக்க முடியாது. அதனால தான் பணத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டதும் உண்டு, பணம் இருந்து கஷ்டப்பட்டதும் உண்டு. பணத்தை எப்படி செலவழித்து கொண்டு அகலக்கால் வச்சு திரும்பி சின்னதாக்கி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் உண்டு. அதனால் நம்ம அதை பற்றி இன்றைக்கி திரும்பவும் பேசுவோம். எப்போவும் மண்டையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவையற்ற விஷயங்கள் வரும். அந்த தேவையற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் விரும்பும் விஷயமான சந்தோஷம், மன அமைதி, பணம், குழந்தைகள் நலம், இப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் யோசனை பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்கணும். புரிஞ்சுதா? நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். அந்த நாடகத்தை எழுதுறது நீங்கள் தான், வெளியால் யாருமே கிடையாது. அதில் நடிக்கிறவரும் நீங்கள் தான். ஆனால் டைரக்ஷன் மாத்திரம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை எனர்ஜிலையும் ரொம்ப தேவைப்பட்ட அதிகம் விரும்புவது 2 எனர்ஜி தான். ஒன்று பணம், இன்னொன்று மன அமைதி. மன அமைதியும் பணமும் மன அமைதியும் இருந்தால் வாழ்க்கை நல்லபடியாக ஓடிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்த்துறோம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக யோசனை பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு திடீர்னு ஒரு 5 லட்சம் பணம் கையில் வருது. அந்த 5 லட்சம் பணத்தை கையில் வந்தோடனே மனசு அப்படி துள்ளி குதிக்குமா இல்லையா? சொல்லுங்கள். துள்ளி குதிச்சு இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? 5 லட்ச ரூபாய்க்கு 5 லட்சம் வருது. 5 லட்சம் விதமான யோசனைகள் வரும். அந்த சந்தோஷம் போக்கும், மனது மலரும். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வரான்னு சொன்ன உடனே என்ன ஆகிடும்? உங்களுக்கு உடனே அடுத்த ஸ்டெப்பு இங்கே யோசனை பண்ண, இது வரணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த பலகாரம் கொடுக்கணும், அவங்க இது செய்யணும், வீடை சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் யோசனை பண்ணுவீங்கல்ல. அந்த யோசனை சந்தோஷத்தை நடப்பதாக நினைத்து நீங்கள் வரவழைச்சு ஒரு 10 நிமிஷம் உங்களால் உங்களுக்கு ஒதுக்க முடியுமா? தினம் என்ன தேவையோ அதை மாத்திரம் நினச்சி அதில் ஏற்படும் சந்தோஷத்தை மாத்திரம், அதில் ஏற்படும் மென்டல் ரிலீஃப், மன அமைதி, சந்தோஷம், அது ரெண்டையும் நினச்சி அப்படியே ஆழ் மனதுக்குள்ளே போட்டுடுங்க. அந்த ஆழ் மனது அலைவரிசையாக பிரபஞ்சத்தை கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்தோடனே
நேற்று நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி. மிகப்பெரிய ஆயுதம் நன்றி அப்படிங்கிறது, மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு காலையில் இருந்து பழைய சோறு பச்சை மிளகாய் சாப்பிட்றீங்களா, பூரி மசாலா சாப்பிட்றீங்களா, வேறு ஏதாவது டிஃபன் சாப்பிட்றீங்களா, குழந்தைய அழகாக ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, நீங்கள் நல்ல உடுப்பு உடுத்துறீங்களா, உங்கள் கணவர் நல்ல உடுப்பு உடுத்தினாரா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி நன்றி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க. அந்த நன்றி சொல்லும்போதே அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த நன்றி தான் மிகப்பெரிய ஆயுதம். எதுக்கு? மேலும் மேலும் சந்தோஷம், செல்வம், மன அமைதி வருவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் நன்றி சொல்வது மாத்திரமே. இன்று நாம் ஒரு அருமையான பயணத்தை மேற்கொள்வோம். என்ன மாதிரியான பயணம்? உங்கள் உள்ளிருக்கும் அதிசக்தி வெளியில் எங்கேயுமே இல்லைங்க. நீங்கள் நினச்சா பெரிய ஆளாகலாம், நீங்கள் நினச்சா குப்பை மேட்டில் உட்காரலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல நீங்கள் உணர வேண்டியது இந்த அதிசக்தி. இந்த அதிசக்தியை கொண்டு வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் ஆற்றலாக கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அந்த பூர்த்தி செய்யும்போது ஒரு பெரிய காரோ, சின்ன காரோ, அழகான வீடோ, வீடை அலங்கரிக்கும் பொருளோ, நகை நட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிடுறீங்க. வாங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? அதை பார்த்து என்னமோ அவுட் சைடர் மாதிரி சந்தோஷப்படுறீங்க. இல்லவே இல்லை. இது அத்தனையும் நடப்பதற்கு நீங்கள் தான் காரணம். இந்த பிரபஞ்சம் ஒரு களிமண் மாதிரி. அந்த களிமண்ணை நீங்கள் செதுக்கிற சிற்பியா, பிடிச்சா பிள்ளையார் இல்லை குரங்கு. நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி பண்ணுவோம் தெரியுமா? மண்ணில் பிள்ளையார் பிடிப்போம், இல்லை அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பிடிச்சா பிள்ளையார் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சிற்பி. உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை நல்லபடியாக யோசனை பண்ணி அது இப்படித்தான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு அழகாக சிற்பி மாதிரி செய்யுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எஜமான். அதற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். இது வேண்டும், இது இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கட்டளையிடுவதோடு உங்கள் வேலையை நிறுத்திக்கொள்ளுங்கள். டைரக்ஷன் பண்ணாதீங்க. நீ இப்படி செய்யணும், இது இப்படி வரும், இன்னொருத்தர் கொண்டு கொடுப்பாங்க, அதை நீ எனக்கு ஒன்றும் கொடுத்துரு, அப்படிலாம் கிடையாது. நீ சொல்லிட்டா உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்து விடும். இதற்கு நீங்கள் வெளியில் போய் தேடவே வேண்டாம். உள்மன ஆழ்மன சக்தி மிக மிக வலிமையானது என்று உணருங்கள். இது 2 விஷயந்தான். இன்றைக்கி நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய தேவை அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் உள்ளது. பிரபஞ்சம் ஒரு களிமண் போன்றது. அதனை செதுக்கும் சிற்பி நீங்கள் தான். நீங்கள் கவலையே படக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நல்லது நினைத்தால் நல்லது மாத்திரம்தான் வரும். நீங்கள் கொஞ்சம் பயந்தால் கூட அது உங்ககிட்ட வரவே வராது. புரிஞ்சுதா? கெடுதல் தான். என்ன பயப்படுறீங்களோ அதுதான் முதல்ல வந்து நிற்கும். எதை இது நடந்துட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடந்துடும். எனக்கு கூட சில டைம் அந்த மாதிரி நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் தேவைகளை ஐ வாண்ட் 5 lakhs, ஐ வாண்ட் ஹவுஸ், ஐ வாண்ட் மை டாட்டர் கெட், அப்படி சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் மை டாட்டர் டு கெட் மேரிட் நவ், அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய மகள் திருமணம் இந்த மாதிரி நடக்கணும், சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும், அவள் விருப்பப்படி எங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும். இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு இந்த பணம் தேவை, என்னுடைய தேவைகள் அனைத்தும் இப்போது பூர்த்தியாகிவிட்டது. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் மிக அழகான வீடை கட்டியிருக்கிறேன். எந்த இடம் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நம்பர் 5 கண்ணதாசன் தெரு, நம்பர் 7 வெள்ளாளர் தெரு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம், இப்போ இந்த பொருள் உங்களுக்கு தேவையானது, அந்த பொருளோட தேவை எதற்காக, அது 3ஐயுமே நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சொன்னாலுடைய, ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலுடைய, ஏனோ தானோன்னு சொன்னால் பிரபஞ்சம் முழிச்சுடும். ஏன் முழிச்சுடும்? ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இது புரியாது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு புரியவே புரியாது. அதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக சொல்லணும். கடைசியாக ஒரு பரிகாரம்.
கல்லுப்பு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கல்லுப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சி வீடு முழுக்க க்ளீன் பண்ணுங்கள். எந்த மதத்தினராக இருந்தாலும் அதை செய்யலாம். இன்னொன்று, இந்த கல்லுப்பும் இந்த பட்டைப்பொடி அது ரெண்டும் கலந்துட்டு கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் எடுத்து மூஞ்சியில் கழுவிட்டு திருப்பி சாதாரண தண்ணி குளிர்ந்த நீரில் மூஞ்சியை கழுவிக்கங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும். உங்களுக்கு அதிவிரைவில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் இந்த பிரபஞ்சம். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.